والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد, கண்ணிமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அசாமத்தில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய தொலைவுக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்க அருளி இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு நாம் வாழ்வதற்காக துவா செய்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 22 நாட்களாக சூரத்துல் காஃபுடைய 38 வசனங்களை பார்த்திருக்கிறோம். அதன் மூலமாக நமக்கு கிடைத்த அறிவை உள்ளத்தின் அடித்தளத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த குர்ஆனை நாம் சின்ன பிள்ளையிலிருந்து ஓதி ஓதி மூடி வைத்த காரணத்தினால் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்று புரியாமல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது தெரிந்து விட்டால் நம்முடைய நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். நாம் நம்பியிருக்கிற மறுமையை நோக்கி நம்முடைய பயணம் சரியாக அமைந்துவிடும். أعوذ بالله من الشيطان الرجيم. فاصبر على ما يقولون وسبح بحمد ربك قبل طلوع الشمس وقبل الغروب ومن الليل فسبحه وأدبار السجود. இப்படி முதல்ல ஓதுவதற்கு நல்லா பழகிக்கணும். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை விளங்க முற்படணும். தஸ்பீர் அலாமா யக்கூலூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அருள்கொடைகளிலேயே மிகச்சிறந்த அருள்கொடையாக தஸ்பீர் என்று சொல்லக்கூடிய அருள்கொடை. தஸ்பீர்னா என்ன அர்த்தம்? பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். மா யக்கூலூன், அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை குறித்து நீ பதிலாம் சொல்லிட்டு இருக்காதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுங்க. இது நமக்கு மிகச்சிறந்த ஒரு பாடம் ஒன்று இருக்குது. யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு யாராவது ஏதாவது ஒரு தப்பா பேசி அல்லது இல்லாத பிள்ளாத சொல்லி ஏதாவது பரப்பிட்டு இருந்தாங்கனால நம்ம பாட்டுக்கு பதில் சொல்லக்கூடாதவர்களான அர்த்தம். இங்கே ரசூலுக்கு இடப்பட்ட கட்டளையிலேயே மிக முக்கியமான கட்டளை, நான் எட்டது ஒரு சீடியை சொல்லிட்டு அவங்க சந்தேகத்துக்கு கலப்புவாங்க. அது அப்படியா இது அப்படியா, நான் எப்படி செத்து போவேன், எப்படி எழுந்திருப்பேன், எப்படி மண்ணு தின்ன பிறகு மேலே வருவேன், இப்படி கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. எப்படி வானம் இடிஞ்சு விழுவோம், எப்படி சூரியனும் சுட்டப்படும், அப்படின்னா நீ கொண்டு வா பார்ப்போம், மறுமை நாள் எப்போது சொல்ல பார்ப்போம். இப்படி ஏராளமான கேள்வியை கேட்டதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்பயுமே நேர்வழி நடப்பவர்கள் கேள்வி அதிகமாக கேட்க மாட்டாங்க. சில விஷயம் வந்ததா அல்லது செய்யலாம், நம்ம அதை நடக்க ஆரம்பிக்கணும்னு வந்துடுவாங்க. இந்த கிராஸ் அந்த கொஸ்டின் இருக்குல்ல, இது முக்கால்வாசியெல்லாம் மண்ணில் சரியாதான் இருக்கும். அதான் அங்கே பதிவு செய்யலாம். அவங்களாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எது சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணாங்க. அப்போ என்ன செய்யணும்? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அவங்க கேள்வி கேட்கறாங்க, பதில் சொல்ல வேணும்னு சொல்லி என்ன செய்யணும்? அதுக்கு தான் அல்லாஹ் தீர்வு சொல்கிறான். உன்னை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு அவனை திக்கர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் பதில். இருக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன கட்டளையிலே முக்கியமான பதில் என்னது? அவன் கேள்வி கேட்பான், பதில் சொல்லக்கூடாது. நீ செய்ய வேண்டியது என்னது? அதெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நீ உன்னை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அல்லாஹ்வுடைய பெயர் வளர்த்து சொல்லி கொடுத்துருக்கிறேன். அந்த பெயரை கொண்டு நீ திக்கில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போ திக்கில் செய்ய வேண்டும்? நேரத்தை சொல்லாம பாருங்க. கபல துளுவி சம்சி, சூரியன் உதயமாவதற்கு முன்பாக நீ திக்கில் செய்ய வேண்டும். இப்போ கபலல் குருவி, இன்னும் சூரியன் மறைவதற்கு முன்பாக நீ திக்கில் செய்ய வேண்டும். வமினல் லைலி, இன்னும் இரவில் திக்கில் செய்ய வேண்டும்.
இன்னும் அவனை திக்கல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுபார சுஜூது, எப்பெல்லாம் சஜதா செய்கிறையோ அதுக்கு பிறகும் நீ திக்கல் செய்ய வேண்டும். சுமார் எப்படி திக்கல் செய்ய வேண்டும் சொல்லி அப்படியே விட்டுறாம அந்த நேரங்களை எல்லாம் குறிப்பிடுறதான் மிக முக்கியமான விஷயமாக இந்த வசனங்கள்லாம் பார்க்கப்படும். திக்கல் செய்வான்னு விட்டுறாம நேரங்களை கரெக்டாக அல்லாஹ் அந்த குறிப்பிட்டு சொல்றான். ஏன்னாக்கா அல்லாஹ் சொல்லுகிற அந்த நேரங்கள் மிக முக்கியமான நேரங்கள். அந்த நேரங்கள்ல தான் வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம் அது. அதுக்கு பிறகுதான் அந்த நேரங்கள்ல தான் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள் அதிகமாக இந்த உலகத்தில் பொழிகின்ற நேரமாக இருக்கிறது. அதுக்காக தான் சூரியன் உதயமாவதற்கு முன்பாக திக்கு ஏன் செய்ய சொல்றான். அதுதான் நம்முடைய பஜத்துறை இருக்கிற பஜத்துறை என்னது, வீட்டில் தாமசத்தை கேட்ட பிறகு பொது செய்து விட்டு நடந்து வரமுள்ள நடந்து வரும் பொழுதே ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அங்கே வரும்போதே திக்கல் சொல்லி கொடுத்தாங்க சாசனம். அல்லாஹ் மஞ்சள் நீபி கல்வி நூறா வலிசானி நூறா வசமி நூறா வபசரி நூறா வமாமி நூறா வஹல்பி நூறா யமீனி நூறா வயசாரி நூறா அல்லாஹ் மஞ்சள்னி நூறா. இது ஸ்டெப் எடுத்து நடந்து வரும்போது சொல்ல வேண்டியது இருக்குது. வீட்டில் அமைதியாக ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம்னா இந்த பிரகாசத்தை நோக்கி காலில் வந்தா இல்லையா, அது பைக்கில் வந்தாலும் சரி தான், காரில் வந்தாலும் சொல்லணும் சொல்லலாம். இந்த துவாவே சொல்ல ஒதுக்கிக்கொண்டே வருவாங்க. திக்கராக அமைய அப்படி வந்து அதுக்காக பள்ளிவாசல் நுழைஞ்ச பிறகு அல்லாஹ் பக்தர்களே அவ்வா அவந்திக்க துவா சின்ன துவா தான் அது. யாரெல்லாம் அவருடைய அருள் வாய்ந்தரை எனக்காக திறந்து வச்சுட்டு அப்படி சொல்லி வந்து உட்காந்துடணும். அதுக்கு பிறகு இன்னும் தேவைப்பட்டா அல்லாஹ் நான் இந்த பள்ளிவாசலில் என்ன செய்ய போறேன், தங்க போகிறேன், எனக்கு தங்கியதற்கான கூலியை கொடுத்துக்கிறோம். தோசைக்கு நிறையா இருக்குது. அது நம்மளால செய்ய முடியாத அளவிற்கு துவாக்கள் இருக்குது. ஏன்னா 24 மணி நேரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லிக்கொண்டு ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய உள்ள முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்து இருந்ததாக தான் நம்ம படிக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கும் போது எந்த விஷயமா தான் இருக்கலாம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து வஅலைஹி தவக்கல்து வனவைத்து சுன்னத்தல் இஅ்திகாஃப் தோசைக்கா எல்லா துறையும் தோசைக்காக. அதெல்லாம் ரமலான் மாதம் 10 நாள் இஅ்திகாஃப் ஒன்று இருக்குது. அதை பற்றி பேசுகிறீங்க. எப்போ பள்ளிவாசலுக்குள்ள வந்தாலும் சுண்ணத்துவதற்கு முன்பாக அந்த என்ட்ரன்ஸ்லேயே பிஸ்மில்லாஹி தவக்கல்து, யாரெல்லாம் உன்னுடைய பெயரை கொண்டு நான் உள்ள நடந்திருக்கிறேன், வலைகி தவக்கல்து, உண்மையிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சொல்றதா இருந்தாக்கா எவ்வளோ நேரம் பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறோமோ அதுக்கான கூலியை முழுமையாக அல்ல தந்து விடுகிறார். முழுமையாக அந்த பள்ளிவாசல் தொழுதாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரிதான். உட்கார்ந்தாலும் சரி வெட்டி கதை பார்க்கக்கூடாது, ஏதோ பேசிட்டு இருக்கக்கூடாது. அது இல்லாமல் ரசூலுல்லாஹி முறைப்படி உள்ளோம் என்று சொன்னால் முழுமையாக அந்த தங்கியதற்கான கூலியெல்லாம் தருவதாக ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அதே மாதிரி இது சூரியன் உதயமாக இருக்கணும்னு கொஞ்சம் தூரமா நேரம் சீக்கிரமாக உட்கார்ந்துட்டு சொன்னாங்க. மலக்குகள் மழை உட்கார்ந்துருவாங்க. அல்லாஹ் இருக்கிறாங்க செய்யாங்களா, அல்லாஹ் மக்கள் இவருக்கு இவருடைய பாவனை பண்ணி நம்ம கேட்கறது ஒண்ணு, நம்ம கேட்கிறது ஒண்ணு, இன்னொன்று நமக்காக அல்லாஹ் மலக்குகளே வைத்திருப்பதா அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்யலாம். இப்படின்னு நம்ம பார்ப்போம். சொல்லலாம் குர்ஆனிலே பதிவு செய்யலாம். உங்களுக்காக மலக்குகளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க துஆ செய்வதற்காக அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பாருங்க எவ்வளவு அருள்களை செய்வதற்காக பாருங்க. அதனால தான் இந்த ஃபஜர் தொழுகை என்பது காண மஸ்ஊதான ஒரு குர்ஆன்ல இன்னல் ஃபஜரி காண மஸ்ஊதா, அது சாட்சியாக இருக்கக்கூடிய நேரம் அந்த ஃபஜர் நேரம். அதனால தான் ஒரு மனிதனுடைய ஈமானுடைய அந்த தரம் அதிகமாக வேண்டுமானால் ஃபஜர் தொழுகைக்கு வர ஆரம்பித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் அந்த உள்ளத்தின் அடித்தளத்தில் ஈமானுடைய நம்பிக்கையுடைய தரம் அதிகமாகிக்கொண்டே இருக்கும். அதுக்குதான் ஃபஜர் தொழுகை அல்லாஹ் அந்த நேரம் குறிப்பிட்டு சொல்றோம். அதுக்கு பிறகு குருவு ஷம்சி, சூரியன் மறைகின்ற நேரம், அதான் மறைவு தொழுகை இருக்கா. சில பேர் மகர் தொழுகை சீக்கிரமா வந்து குறைஞ்சபட்சம் இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் முன்பாக அமைதியாக ஒழு செய்து விட்டு அந்த பாங்கு சொல்வதற்கு முன்பாகவே அமர்ந்து அங்கே திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அதுவும் துஆக்கள் கபூலாகிற நேரமாக வேற வருது தெளிவாக இங்கே வசனம் இருக்கு. அதுக்கு பிறகு இரவு நேரங்கள் இஷா தொழுகை வந்தது நம்மளுக்கு. மக்ரிப், இஷா, ஃபஜர் தெளிவான ஆதாரங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு இரவுல என்னென்ன நம்ம செய்யற எல்லா காரியங்களுக்கும் துஆக்கள் இருக்கிறது. எல்லா காரியங்களுக்கும் துஆ இருக்குது.
தூங்கப்படுறதுக்கு துவா இருக்குது, மனைவி செல்வதற்கு துவா இருக்குது. இப்படி எல்லா வகையான நேரங்களில் துவா இருக்குது. அதையும் நல்லா இங்கே பதிவு செய்கிறோம். அதுக்கு பிறகு மிக முக்கியமாக அதுபார சுஜூத் என்று சொல்லக்கூடிய சைதா செஞ்ச பிறகு உள்ள துவா என்னன்னாக்கா, தொழுகை முடித்த பிறகு ஓதுகிற துவாக்கள். தொழுகை இப்போ சலாம் கொடுத்துறோம் இல்லையா, சலாம் கொடுத்து குறைஞ்சபட்சம் 33 தடவை சுபானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர். அதுக்கு பிறகு லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சொல்லி 100ஆக முடித்து ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பேசும்போது ஏழை சகாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததா ஹதீஸ்ல வருது. ஏழை சகாபாக்கள் தான் புரியுதா, சகாபாக்கள் சில வசதியாக வாழ்ந்தாங்க. அவங்க தான தர்மம் பண்ணுவாங்க, ஜிஹாதுக்கு போவாங்க, போர் கருவிகள் வாங்கிறது பணம் கொடுப்பாங்க, தக்காத்து கொடுப்பாங்க. சில ஏழை சகாபிகளுக்கு வந்து அது முடியாது. ரசூலுல்லாஹ் வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், பணக்காரனாக இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக நன்மை பெற்றுக் கொள்கிறார்கள், அவங்கள்ட்ட பணம் அதிகமாக இருக்குது, எங்கள்கிட்ட வந்து ஒன்றுமே கிடையாது, நாங்கள் உங்களை நம்பி உட்காந்துருக்கோம், இங்கே சொத்துக்கு வழி கிடையாது, துணிக்கு வழி கிடையாது, இருக்கிற இடத்துக்கு வழி கிடையாது, இங்கே தான் உட்காந்துருக்கோம், நாங்கள் எப்படி நன்மை சம்பாதிக்க கேட்கும்போது நான் ஒரு ஐடியா சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது தான் இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அவங்க வந்து போரில் இருந்து நிறைய அடிமைகள் வர்றாங்க. ஒரு அடிமையை கேட்குறாங்க வேலைக்கு அமர்த்துவதற்காக. ரசூலுல்லாஹ் கொடுக்கல, மகளுக்கு கொடுங்க பார்த்துங்க. ஈரக்குலையா இருக்க மகளுக்கு ஒரு அடிமையை கொடுக்கல, யாரும் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்குறாங்க, இரவு நேரங்களில் படுப்பதற்கு முன்பாக சுப்ஹானல்லாஹ் 33 சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லு, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லிட்டு படுத்துக்க. நீ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் செஞ்ச வேலைகளை கலைப்பு இல்லாமல் நீ அழகாக தூங்கிடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் அழகான வழிமுறை சொல்லிருக்காங்க பாருங்க. இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்பது சாதாரண விஷயம் இல்லை, பார்த்தா சின்னது மாதிரி தெரியும். ஆனால் மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய திக்ராக அது இருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னொரு ஹதீஸ், நிறைய ஹதீஸ் வருது. சுப்ஹானல்லாஹ் சொன்னால் நமக்கு அங்கே ஏற்கனவே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்க சொர்க்கத்தில் மரம் நடப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அது மாதிரி, அல்லாஹ் அக்பர் சொன்னால் அப்படி. அது மாதிரி சதக்கா கொடுத்த நன்மை இருக்கிறது. உங்களுடைய உடம்புல வந்து நிறைய எலும்புகள் இருக்கிறது. இதெல்லாம் ஹதீஸ் வருது. நான் சாட்டா சொல்கிறேன் உங்களுக்கு, உங்கள் உடம்புக்குள்ள எலும்புகள் இருக்கிறது, நிறைய ஜாயின்ஸ் இருக்குது. அந்த ஜாயின்ஸுக்கு தான் நீங்கள் வந்து சதக்கா கொடுக்கணும்னாக்கா சுப்ஹானல்லாஹ் அதிகமாக சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து டெமாலிஷ் ஆக்கியிருக்காங்க. அந்த மருத்துவத்துறை வந்து கால் வலிக்குதா அவனை அங்கே போயிட்டோமா இதை போட்டு விட்டு, பழங்கால் போட்டு விட்டு, தலை வலிக்குதா இதை போட்டு விட்டுரு. மக்களை வந்து முழுவதுமாக திசை திருப்பி அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த அந்த மருத்துவம் இருக்குது. டெய்லியே உடம்பு வலிக்கு மருத்துவம் இருக்குது, கல் வலிக்கு மருத்துவம் இருக்குது, கண் வலிக்கு மருத்துவம் இருக்குது, எல்லாத்துக்கும் மருத்துவம் சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே என்னது, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அது சிவத்தை தெளிவதுதான் அதுக்கான மருந்து. அல்லாஹ் சிவா ஆக்குறான். அல்லாஹ் சொல்லுங்க, குரானியே சிவா என்று சொல்லி செய்கிறாங்க. குரானுக்குள்ள சிவா இருக்குது, மருத்துவம் இருக்குது, அதையெல்லாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தெளிவாக சொல்லிக் கொடுக்குறான். அல்லாஹ்வோடு தொடர்புடைய அடியார்கள் தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறவங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் இந்த 2 ஆயத்தில் சொல்லிக் கொடுக்குறான். என்னென்ன செய்வீங்கன்னு அவங்கள்ட்டலாம் பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு, அவங்கள்ட்ட கிராஸ் வச்சுட்டு பேசிக்கிட்டு, அவங்க அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, பதில் சொல்லிக்கிட்டு ஒரு நேரத்தில் வேஸ்ட் பண்ணாமல் முழுமையாக என்னை சார்ந்திருக்கிற வழிமுறையை நீ பின்பற்றிக் கொடு என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த அறிவுரை தான் இந்த திக்ர். அதுக்கப்புறம் திக்ர் செய்கிற முறையில் இந்த தஸ்பீஹ் மணி வைத்துக்கிட்டு உருட்டிட்டு உட்காந்துருக்கிறது, அதுக்கான வேறு உபகரணங்கள்லாம் தேவை கிடையாது. அதையும் இப்போ சொல்லிக்கிறேன். எனக்கு நேரத்தை சொல்லிக்க வேண்டிய பொருட்கள் அப்படி இருக்குது. ஏன்னா சில பேர் வாசலில் வந்து உட்காந்துக்கிட்டு பெரியவர்கள் பார்க்குறோம், உட்காந்துக்கிட்டு தஸ்பீஹ் வச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் தெரியாமல் ஏற்பாடு செஞ்சது. இதெல்லாம் முன்னோர்கள் ஏற்பாடு செஞ்சு மக்கள் பரப்பி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க செய்த திக்ர் வந்து வேறு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னாங்க. உனக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு இருக்குல்ல, அது எப்பொழுதும் வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. மனசுக்குள்ளேயே நீ வந்து அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்னென்ன துஆக்கள் திக்ர்கள் இருக்கிறதோ எல்லாமே யாருக்கும் தெரியாம மறைவாக அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிகிற மாதிரி செய்ய வேண்டிய துஆ திக்ர் அதெல்லாம். ஏன்னா அல்லாஹ் ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, நீ உள்ளத்தில் மறைத்து வைப்பது அல்லாஹ் அறிகிறான், வெளிப்படையாக பேசுவதை அறிகிறான். அப்போ உள்ளத்தில் பேசுவதை எல்லாம் அறிகின்ற காரணத்தினால சுப்ஹானல்லாஹ் என்று நாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி வருகிறான். அப்போ மணியை வந்து விட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் நம்ம திக்கு செய்வாங்கன்னு தெரிஞ்சு திக்காவான்னு சொல்லுவாங்க. உருதில் ஆள் காமிக்கிறதுக்கான செய்கிறது அது நம்ம சொல்லலை, அல்லாஹ் நமக்கு தெரியாது. ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையை கண்டுபிடிச்சு கொடுக்கல. நம்மளுக்கு எது இருந்தாலும் இஹ்லாஸாக யாருக்கும் தெரியாமல் மனசுக்கு உள்ளார
அல்லாஹ்வை வந்து நீ பேச சொல்லிக்கிட்டே இரு. அல்லாஹ்வின் பேரை சொல்லுகிற மாதிரி மனதை பழக்கி விட்டால் எல்லா விதமான தீமைகள் இருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிடுவோம். சைத்தான் உள்ள கூடவே முடியாது சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க, திக்ரை பற்றி பேசும்போது ஒரு மனிதன் திக்ர் செய்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அவன் அந்த சைத்தான் வந்து கொசு உருவத்தில் வருவான். செய்ய அதிர்ச்சிதான் நம்ம தான் சொல்லல, ஏன்னா அவன் நேரத்துக்கு சாத்த சொல்றேன். கொசு உருவத்தில் வந்து நெஞ்சுக்குள்ள நேரம் வந்து உட்கார்ந்தே அவனுடைய இறக்கைகள் உள்ள நெஞ்சுக்குள்ள விடுவான். அப்படி விடும் பொழுது திக்கர் இருந்தால் அவன் உள்ளே ஊடுருவ முடியாது, அவன் போட்டு போய் விடுவான். யார் வந்து திக்கர் இல்லையோ அவனை அவன் வந்து என்ன செஞ்சிருவான், டெமாலிஷ் பண்ணி கொண்டு போயிடுவான்னு சொல்லி சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து குறைக்கலாம் சொல்றேன் அவங்களுக்கு. அப்ப பாதுகாப்பு பெற வேண்டுமானால் சைத்தானிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய நினைப்பு உள்ள இருக்கணும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்ன கடமைகளை வந்து சரியாக நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்துட்டே இருக்கணும், இஹ்லாஸாக இருக்கணும். அதுக்கு பிறகு தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய திக்ரிகளை ஓதணும். குறிப்பாக ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹும்ம ஐனி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க. யா அல்லாஹ், அழகிய முறையில் நான் இபாதத் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நினைத்து கொண்டே இருப்பதற்கும் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கூடிய அல்லாஹ். பார்த்த துவா நம்ம நினைக்கிறோம், துவான்னு சொல்லி இதே கேட்டுருக்கோம், கேட்கலாம் தப்பு இல்லை. மாறாக ரசூலுல்லாஹ் என்னென்ன கேட்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வை நினைப்பதற்கே அல்லாஹ் நல்லா தான் நினைக்க முடியும். நம்ம அல்லாஹ் சுக்ர் செய்வதற்கே அல்லாஹ் நல்லா தான் செய்ய முடியும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம முயற்சி பண்ண செய்ய முடியாது. அதனால தான் எல்லா தொழிலுமே திக்ர் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யாதா, நினைப்பதற்கு உதவி செய்யாதா, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு உதவி செய்யாதுன்னு கேட்டதாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து தொழிலுக்கு பிறகு போக வேண்டிய துவாக்கள் பெரிய புத்தகங்கள்லாம் இருக்குது. அவ்வளோத்தையும் நம்மளால் முடியலன்னு சொன்னாலும் குறைஞ்சபட்சம் சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அந்த பள்ளிவாசலுக்கு வரும்போது நடந்து வரும்போது வெட்டி பேசி பேசாமல் இந்த அல்லாஹ் மஞ்சள் கல்வி நூறாப்பட்ட துவாக்கள், அமைதி நமக்குள்ள வெட்டி பேசி பேசாமல் இருக்கிறது, இவைகள்லாம் சரியான பாதையை நமக்கு அல்லாஹ் காமித்து நம்மை லா இலாஹா சொல்லி மௌத்தாகிற ஒரு பாக்கியத்தை தந்து நம்மால் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் மற்ற மக்களுக்கும் பயனுள்ளதாக நல்லா ஆக்கி விடுவான். அதுதான் ரசூலுல்லாஹ் அவர்கள் ஆயத்தில் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னும் பல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். அதை நாலு பார்ப்போம். அப்போ இந்த காவல் சூறாவில் வந்து எவ்வளோ பாருங்க, எத்தனை 38 39 வருஷங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதை வந்து இன்ஷால்லா நம்ம அடுத்த வாரத்தில் ரீட் பண்ணுவோம். இன்ஷால்லா பண்ணும்போது எல்லாம் ஷார்ட் அவுட்டாக எல்லாமே வந்துடும். அதனால இந்த பெற்றுக்கொண்ட விஷயங்கள்ல ரமலான் மாதத்தில் நம்ம கிடைத்த அறிவை இன்ஷால்லா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அமல்களில் வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சதுனாலே இன்ஷால்லா நம்முடைய நம்பிக்கை தன்மை ஈமான் அதிகமாக ஆகும். பல ரஹ்மான் அதுக்கு போதுமானவர். அப்போ நம்முடைய மனதை ஈமானோடு அல்லாஹ்வுடைய நினைப்போடு இருக்கக்கூடிய வாக்கியத்தை எனக்கு எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலகங்கள் அனைவருக்கும் நல்ல அருள்வனாக வாக்குறுதி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.